பெரிய கொய்யாப்பழத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தட்டில் பாருங்க நல்லா பெரிய சைஸில் கொய்யாப்பழம் வச்சுருக்கோம். நான் நிறைய விதமான அல்வா சாப்பிட்ருக்கேங்க. ஆனால் கொய்யாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் அல்வா சாப்பிட்டதே கிடையாது. இன்றைக்கி அதை தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அவங்க எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த கொய்யாப்பழம், முட்டைக்கோஸ் தண்டி இருக்குது. இந்த கொய்யாப்பழ அல்வா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் கொய்யாப்பழத்தெலாம் செய்யணும் இல்லைங்க, சின்ன சைஸ் கொய்யாப்பழத்தில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ கொய்யாப்பழத்தை கட் பண்ணி ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். நம்ம எப்பவுமே தோட்டத்தில் இந்த மாதிரி ரெசிபி செய்யும்போது பார்த்தீங்கன்னா கோழி வெட்டிகிட்டு இருப்பேன். இன்றைக்கி நான்வெஜ் தான் செய்கிறாங்க போல் அப்படின்னு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு. வெட்டும்போது கோழி தண்டு தெரிச்சு வந்து அப்படி தூக்கிட்டு போக ரெடியாக இருக்காரு. கேரு இந்தா என்ன பண்ணிட்டுருக்க? இன்னைக்கு கொய்யாப்பழம் தான் செய்கிறோம், சிக்கன் இல்லை இன்னைக்கு. பாருங்க, கொய்யாப்பழத்தை நம்ம இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். ஆனால் கொய்யாப்பழத்தோட விதை பார்த்தீங்களா அரைப்படாமல் இருக்குது. இதை நம்ம வடிகட்டி தான் எடுக்கணும். பாருங்க, விதை மட்டும் வடிகட்டியாச்சு. கொய்யாப்பழத்தை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஆட்டங்கல்ல போட்டு நைஸாக ஆட்டி அப்படியே விதை இல்லாமல் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ அல்வாவை ஆரம்பிச்சிருவோம். அல்வா செய்யறதுக்கு நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். நெய், முந்திரி, திராட்சை. திராட்சை பாருங்க அப்படியே நல்லா உப்பி வருது, முந்திரி நல்லா கலர் மாறுது. முந்திரி திராட்சை இதை வறுத்து எடுத்து அதே நெய்யில் அரைச்சி வச்சிருக்க கொய்யாப்பழம் சேர்த்துக்கலாம். கொய்யாப்பழம் ஹீட்டாக இருப்பாங்க, நல்லா வத்திட்டே வருது. அரைச்ச கொய்யாப்பழத்தை போட்டு நல்லா கிளறி விட்டாச்சுங்க. அடுத்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை இப்போ தான் சர்க்கரை சேர்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் அப்படியே இருக்கும். அல்வானாவே இடையில இடையில நெய் சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். இப்படி மேலாப்பில் பரபரன்னு ஊற்றிடுவோம். மேலாப்பில் நெய்யோட போட்டு அப்படி நல்லா கலந்து விடலாம். கொய்யாப்பழ அல்வா பாருங்க, அல்வா நமக்கு நல்லா பதமாக வந்துருச்சு. இந்த மாதிரி கிளறும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இதுதான் கரெக்டான பதம். கொய்யாப்பழ அல்வா பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை போட்டு 2 பரட்டு பரட்டிடுவோம். முந்திரி திராட்சையை போட்டு அந்த அல்வாவோட கிளறணும். முந்திரி திராட்சை போட்டால் தாங்க அந்த அல்வாவோட ஃபீலே வருது நமக்கு.
கொய்யாப்பழம் அல்வா பாருங்க நமக்கு அப்படியே செம்மையாக ரெடியாக இருக்குது. கலரே பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. இன்னும் சூடாக தாங்க இருக்குது அல்வா பாருங்கள். கீழே துணியெல்லாம் வச்சுருக்கேன். உடனே சாப்பிட்ருவோமா? அல்வாவில் பாருங்கள் முந்திரி திராட்சையெல்லாம் அப்படியே அழகழகாக இருக்குது. திராட்சையும் அல்வாவும் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்கனால திராட்சையெல்லாம் தெரியல, முந்திரி மட்டும்தான் தெரியுது. அப்படியே ஒரு பீஸ் பிச்சு சாப்பிடுவோம். அல்வா பாருங்கள் அப்படியே நெய்யாக இருக்குது. இதுதாங்க அல்வா துண்டு. அப்படியே சாப்பிட்ருவோமா? செம்மையாக இருக்குங்க. அப்படியே அல்வா கூடவே ஒரு முந்திரி பீஸ் வச்சு சாப்பிடணும். முந்திரியுடன் அல்வா. இந்த அல்வா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? கோதுமை அல்வா பண்ணும் பார்த்தீங்களா, அந்த அல்வா கூடவே கொய்யாப்பழம் ஃப்ளேவர் வந்து இருக்கமாக இருக்குது. அந்த டேஸ்ட்டில் இருக்குது. டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. முந்திரி திராட்சை கூட பார்த்திங்கன்னா அல்வா சுட சுட இருக்குது. அதோட வாரமாக இருக்க வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பெரிய சைஸ் கொய்யாக்காய் வச்சு ஒரு சூப்பரான அல்வா பண்ணியிருந்தோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பனானா லீஃப் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.